சீரகத்திலே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கர்தர்ஷனன் என்கிற கவிஞனாக இருக்கட்டும், ஊர் பேர் தெரியாத கவிஞனாக இருக்கட்டும், நீ எழுதிவிட்டாய். எழுத்து என்ற அந்த வழி எல்லாருக்கும் பொது. வா என்ற சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்கிறது, போ என்ற சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்கிறது. உனக்கும் எனக்கும் பொதுவான பொருள். பாவையும் போவையும் சேர்த்து நீ கவிதை எழுதிவிட்டால், நீ அதை நினைத்து விடாவிட்டால் இந்த கவிதைக்கு அர்த்தம் இதுதான் என்று கவிஞன் முன்னாலேயே சொல்லக்கூடியவரால் ஆளுமையை பற்றியும் அந்த திருச்சி வாசகர்கள் கூட்டங்களிலே அவர் நிகழ்த்திய அந்த முறையும் பேச்சும் மகான்கள் கல்வெட்டுகளாக என் மனதிலே தேங்கி கிடக்கிறார். மராத்திய அண்மை திரைப்படம் ஆத்து என்கிற ஒரு திரைப்படத்தில் மோகனாக சொல்லுவது, எங்களுக்கு மறதி நோய் இருந்து எல்லாவற்றையும் மறப்பதற்கு முன்பாக அவைகளை எல்லாம் வார்த்தை உருவாக ஆக்குவதற்கு எங்களுக்கு இறைவா வளர்த்தை கூட என்று வேண்டிக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பேராசிரியர் ஆல்பர்ட் என்ற நூல் இந்த அரங்கிலே விற்பனைக்கு இருக்கிறது. அதில் குறிப்பிடப்பட்ட விலை ரூபாய் 250. ஆனால் இந்த அரங்கில் சலுகை விலையாக ரூபாய் 200க்கே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து பேராசிரியர் திரு தாமஸ் அவர்கள் திருச்சி ஜோசப் கல்லூரியில் ஆங்கிலத் துறையில் தலைவராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். ஏயுடி சங்கத்தின் தலைவர், தீவிரமான செயல்பாட்டாளர், சினிபோரத்தை செக்ரட்டரியாக நீண்ட நாட்கள் பணி செய்தவர். விழிப்பு நிலை மனிதர்களின் மேம்பாடு குறித்த தமிழ் புத்தகங்களை மொழிபெயர்த்தவர் திரு தாமஸ் அவர்கள். ஆல்பர்ட்டுடைய மிக நெருங்கிய மிக நீண்ட கால பாலிய காலத்தின் முதல் நண்பராக இருக்கக்கூடிய திரு தாமஸ் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். அமர்நிலை அவர்களுக்கும் விழாநாயகர் ஆல்பர்ட் அவர்களுக்கும் மட்டுமல்ல அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும், இங்குள்ள நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே ரெண்டு விஷயங்கள் எனக்கு முதல் பரிசு கொடுத்தாக வேண்டும். என்னென்று சொன்னால், ஆல்பர்ட்டுக்கு எவ்வளவோ நண்பர்கள், ஆனால் 65 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அவரோடு நண்பனாக வயது 80 முடிய போவது. எனக்கு 15 வயதில் நான் 9வது 10வது படிக்கிறப்ப ஆல்பர்ட் நான் இருந்த போட்டியிலேயே 6வது சரி, நான் வயது 10. இன்றைக்கு என்ன சொல்வார், எனக்கு ஒரு பெருமையாக இருக்கு. நீங்களெல்லாம் அவரை குரு என்பீர்கள், அவரை என்னை குரு என்பார். என்னை அதுல இன்னொன்னு, இந்த கூட்டத்தில் இந்த வாசக அறிவித்தலையும் நாடக அறிவித்தலையும் நான் ரொம்ப ஈடுபடாதனால சினிபோர்த்தை பற்றியும் மற்ற அதையும் முடித்தாடுத்தவர்கள் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த நாடகத்தில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். திருச்சி மங்களத்தோடு நடிச்சிருக்கேன். நம்ப முடியல, மங்களத்தோடு நடிச்சிருக்கேன். அடுத்த நாடகம் ஒத்தே நடந்துட்டு வீட்டுக்கு லேட்டா போறேன். கேட்கறேன், என்ன நாடகம் நடக்குது? ஆமா அப்படின்னு சொல்றேன். சரிட்டு நாடகம் நடக்கிறதுக்கு முந்தின நாள் டிக்கெட்டை கொடுத்து நான் தேவதாவுக்கு வந்துடுறேன். நாடகம் நடக்க போறேன், அதெல்லாம் நாடகம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திறந்தவனை நான் பார்க்கிறேன். முதல் பஞ்சம் உட்காந்துங்க. மனைவி உங்க நாடகத்தை எவன் பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு திறந்தவனே முதல் பஞ்சம் உட்காந்துங்க. அன்றைக்கு பாருங்க, அன்றைக்கு பார்த்து அந்த நடிகை ரொம்ப அழகான நடிகை. நான் அப்பா வயதான இருக்கிட்டு அம்மா கொஞ்சம் மாத்திரை அப்படின்னு மாத்திரை வாங்கிட்டு தண்ணி ஊத்துறாங்க. இதான் காட்சி. அந்த காட்சி முடிஞ்ச உடனே திறத்திருக்குது மணியக்கம்.
பல பேர் பல சத்தியம் கொடுக்குறாங்க. அதை எத்தனை பேர் எப்படி காப்பாற்றுறாங்க அவங்களுக்கு தான் தெரியும். நானும் அப்படித்தான். ஆனா இந்த சத்தியத்தை கடைசி வந்து நான் காப்பாற்றுறேன். எனக்கு ஒரு திடீர்னு ஒரு ஞாபகம் வந்து சிரிப்பம் நடத்துறப்போ ராபி சேது பிள்ளைக்கு ஒரு சொல்லின் செல்வர் அப்படின்ற அடைமொழி பெயர் உண்டு. ராபி சேது பிள்ளைக்கு சொல்லின் செல்வர். அவரு அது என்னன்னா மேன் ஆஃப் கோல்டன் வேர்ட்ஸ். அவர் ரொம்ப பெருமையா இருக்கு. கொஞ்ச நாள் கழித்து ஒரு கூட்டத்தை அவர் பேசுறப்போ கூட்டம் கலைய ஆரம்பிச்சிச்சு. ஆஹா, ராபி சேது பிள்ளை ஏதாவது சொல்லி எல்லோரும் இருந்து செல்வர். அதாங்க சொல்லி செல்வர். ஏதாவது சொல்லி எழுந்து செல்வர். அதுதான் சிரிப்போரத்துல நடந்தது. படம் முடிஞ்சதும் ஆரம்பிப்பார். இப்போது நாம் விவாதிப்போம், படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அவ்வளவுதான். முன்பதெல்லாம் கலைஞ்சிக்கணும். இந்த நண்பர் கூட்டம் 20 பேர் இருக்காங்க. இப்ப நடக்காங்க. இந்த 20 பேர் 30 பேர். அன்றைக்கும் உட்காந்து இதுல என்ன தப்பு, இதுல என்ன தவறு, ஒரு சின்ன உதாரணம். பாத்தர் பாஞ்சலி திரைப்படம் பார்த்தா 60 வருஷம் ஆச்சு, 50 வருஷம் ஆச்சு. அதுல பின் ஒளியாக வண்டி ஒண்ணா கடக் 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 சத்தம் கேட்குதில்ல, அது அடிக்கடி வரும் அந்த திரைப்படத்துல. நம்மளால என்னன்னா போராது பாதி படம் கடக்கு 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 சத்தம் என்னடா அது ஒன்னொன்னுக்கும் இந்த காட்சியில இந்த கடத்துக்கு இது அர்த்தம், இந்த காட்சியில இந்த கடத்துக்கு இது அர்த்தம் அப்படின்னு ஒன்னொன்னுக்கு அவர் அர்த்தம் சொல்றப்பா பிக் பாஸ் ஒரு வியாபார கூட்டம். அப்பா படத்தை தான் அர்த்தீங்க, நிறைய அர்த்தீங்க சொல்லிட்டு அந்த வியாபார கூட்டம் அப்படியே விழுந்துருச்சு ஓடி. அந்த வியாபார கூட்டம் நிக்கவே நிக்க. அடுத்து நட்புக்கு இலக்கணமாக விளங்கினவர் ஆழ்வார். இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு ஷாப்பிங் படுத்த போறேன். ஒசாமாவும் ஒபாமாவும் நண்பர்கள். ஒசாமாவும் ஒபாமாவும் நண்பர்கள் என்றால் அது நானும் எப்படி கேட்கிறீங்களா? ஒசாமாவிட்ட ஏகப்பட்ட ஆயுதத்தை, இந்த ஒசாமாவிட்ட ஆயுதமே கிடையாது. ஆனா அந்த ஒசாமாவிட்ட பேனாயுதம் என்ற ஆயுதம், பயங்கரமான ஆயுதம். The pen is mightier than the sword. நான் சொல்றேன், ரொம்ப காலமா இந்த பொன்மொழி இருக்கு. The pen is mightier than the sword என்பதை அந்த பேராவை வைத்து உங்களை எல்லாம் அசியமா எடுத்துக்கிறார். அதனால அது ஒன்று. இன்னொன்று, குணாதிசயங்கள்ல நான் அவரும் நேரில் நான் கத்தி கத்தி பேசுவேன், அவரு சத்தம் போடாம பேசுவேன். பேசுறாளா இல்லையா? அடுத்தது கோபக்காரன், அவன் கோபமே வராது. அடுத்தது என்னுடைய பழக்க வழக்கங்கள், பாதி பழக்க வழக்கங்கள் அவருக்கு பிடிக்காது. இப்படி இருந்த கூட போன மாதம் வரைக்கும் அவன் சென்னையிலிருந்து வரப்பெல்லாம் என்னை வந்து பார்க்காம போட்டான். ஒரு வருஷம் என்னை வந்து பார்த்து உடல் நடந்த விசாரிச்சுதான் அவன் போவான். இன்னொன்று சொல்றேன், அவன் இடையிலே வந்து உடையவன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய கிராமத்து நண்பன் ஒருத்தன் என்னை பார்க்க வந்தான். அவன் சும்மா சுத்தி திடீர்னா பார்பர் வேலை செய்யப்படுகிறேன், அதுக்கான உபகரணம் இல்லை என்று சொன்னான். என்ற பணம் இல்லையா, நான் என்ன பண்ண சொல்ல. அடுத்த நாள் பார்க்கிறேன், அவன் கையில பார்பர் ஷாப்
போன பெட்டி அப்படியே புதுசா யார் யார் வாங்கி கொடுத்தா ஆல்பர்ட் வாங்கி கொடுத்தார். என்னுடைய நண்பன் அன்னைக்குதான் முதல் தடவையா பார்க்கறாரு. அவன் ஏன் கேட்கிறான், பார்பர் ஷாப் உபகரணங்கள்லாம் தேவை அப்படின்ட்டு. அடுத்தால் என்ன கேட்காமலே வாங்கி கொடுத்தார். அது மாதிரி பல விஷயத்துல சமயத்துல தன்னையும் அறியாமல் அவ்வளவு தாராளமாய் இருக்கக்கூடியவர். அவர் அந்த நண்பர் என்ன சொல்வார், அவரை போல நான் நாளை இன்னும் பார்த்ததில்லை. இன்னும் 2 ரகசியங்களையும் சொல்லணும். வழக்கமா மனைவிமார் 2 நெருங்கிய நண்பர்கள் ஒட்டியிருப்பதை அவ்வளவாக விரும்ப மாட்டார். ஆனால் எங்களுடைய நட்புக்கு இது தெரிவதற்கே என்னுடைய கல்யாணத்தை அவர் நடத்தி வைத்தார், அவருடைய கல்யாணத்தை நான் நடத்தி வைத்தேன். உண்மை, இது உண்மை. ஒருவருடைய கல்யாணத்தை மற்றவர் நடத்தி வைக்கிறனால அந்த 2 மனைவிமாரும் அதை உணர்ந்து இந்த 2 பேரையும் நம்ம பிரிக்க கூடாது அப்படின்னு எங்களை பிரிக்கவே இல்லை. அதுல வேடிக்கை அந்த சமயத்துல நான் யாரையா போயிட்டேன். காலேஜ் சொல்லிட்டாங்க 6 மாசம் லாஸ் ஆஃப் பே லீவ்ல போயிட்டு ஜூன் மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வாங்க. டாக்டர் போன நர்வஸ் டெபிலிட்டி அப்படிங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சில பேருக்கு கல்யாணம் பண்ணா சரியா போகுது அப்படி. எங்க வேலை இல்லை, சம்பளம் இல்லை, யாரு கட்ட வருவாங்க. அந்த நேரத்தில் அவருடைய மூத்த மைத்துணி அவருக்கு தெரிஞ்ச டீச்சர் பொண்ணை காட்டி திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ண. நான் இங்க சாப்பிட வரலன்னு சொல்லி கிராமத்துக்கு போயிட்டேன். என்னக்கு நான் கட்ட போற பெண் பயந்து போய் ஆல்பர்ட்டை பிடிச்சி, என்ன உங்க நண்பர் கிராமத்தில் போயிட்டார், கல்யாணம் நடக்காது போறேன்னு சொல்லி இவர் பச்சேரி கிராமத்தில் வந்தார். கிராமம் எங்க இருக்குன்னு தெரியாது. ஒரே ஒரு அடையாளம் சொல்லியிருக்கேன். கும்பகோணத்துல இருந்து திருவாரூர் பஸ் ரூட்ல இருக்கு. எந்த கிராமம்னு சொன்னா பார்த்துட்டே வா, பெரிய கோயில் தெரியும், கிறிஸ்தவ கோவில், பெரிய கிறிஸ்தவ கோயில் தெரியும். ஆனா அப்படின்னு சொல்றது அன்னைக்கு பார்த்து அந்த பார்பர் ஃப்ரெண்டோடையும் நானும் 4 கிலோமீட்டர் ஊரை விட்டு தள்ளி பார்க்க வந்துட்டோம். இவர் பஸ் ஸ்டாப்ல எங்களை பார்த்துட்டு முடியாது, ஐயோ தான் பார்க்கணும்னு சொல்லி திருமணத்துக்கு என்ன எடுத்து வந்துட்டார். இங்க 2 மாசம் அவங்க தங்க வச்சு சாப்பாடு போட்டாங்க. 2 மாசம் வெட்டா பண்ண 2 மாசம் அவர்கிட்ட நான் சாப்பிட்டேன். ரூம்ல இருந்தேன். பைபிள் சொல்லியிருக்கேன், ஒரு எண்ணத்தை அழைத்தான் மரணத்தை காட்டுங்க. அதான் நேரடியாக பார்த்தேன். எப்படி எங்க சின்னம்மா வந்துட்டாங்க தேடிட்டு வந்ததும் ஆல்பர்ட்டை பார்த்து முதல்ல பல்லாடுறான். ஏண்டா என் பையனை நீ தான் ஏமாத்தி போட்டுட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட்டை கண்டு பல்லாடுறான். அவர் இன்னும் அடிச்சா கூட வாங்கியிருப்பான். அவர் அடைபட்டு நான் கல்யாணம் செய்தேன். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவோ காரியங்கள் அவருக்கு நடந்திருக்கு. அவளுக்கு சொன்னால் நேரம் பண்ணான்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி சொல்லிட்டேன். Start with an apology. I hope you don't mind my speaking in English. I know I'll be an odd man out in this
Leaders Forum, Drama Appreciation, and Artistic Gathering. I think I am roped into this mainly as a very good friend of dear Albert. Well, we go back to a very long time, as most of you. In fact, we are still surrogate brothers. I was already in Jamal sometime in 1966-67 when Albert joined Jamal in the English faculty. And just then I was looking for married accommodation. And by chance I happened to talk to Albert, who had just joined the faculty as a member of the staff. And he said that there is a portion in the house, in his house, which is vacant, and if I wanted, I could have it. So that's how our friendship started. And I'm very happy that it started that way, because we found that we had many things in common, and our friendship started growing by leaps and bounds, not only inside the college as members of the English faculty, but as very personal family friends. As most of us know, Albert is a very charming person. He is in a way kind of a gypsy in look. His size is very small, but in his interests, in his achievements, in his understanding of things, well, he is a giant. So he is a kind of giantly gypsy. And the other thing that always strikes us about Albert is that he is very, very unobtrusive. He is very inconspicuous by his presence. We all know today, most of you talked about and are going to talk about the kind of influence he had on most of you, and his whole contribution to the Tamil literature and Tamil theatre. But then it's always been a fact in Albert's life, both in the classroom and outside the classroom, that he was a kind of eye-opener, mind-opener. He was always a man who used to, as somebody mentioned here, Thomas mentioned, that he used to talk loud and he used to talk quiet. Now this is another important striking feature of Albert's life, that most of us talk more and say
He talks less but says more. He is a kind of minimalist, both in talking and in writing. Well, we know he doesn't talk much, he doesn't write much, as most of us mentioned, as Father mentioned. Well, it's quite a task to make him write something, especially write out a dissertation, write out in detail about things. But then when he starts talking, when he starts saying things, you feel like noting down many things. I remember Noel used to often come to his house in Crawford, read out his poems, compare notes, and then he, in his own way, he used to have quite kind of remarks. And those remarks, so unobtrusive, so very, done so silently that the others can't just ignore it. And that reminds me, he was more like a kind of what Ezra Pound was to T.S. Eliot. Well, T.S. Eliot was a great poet, but still much of his editing, much of his alterations of the poems were carried out because of the influence of Ezra Pound. Now this is what Albert is very good at. That a small sharing of thoughts with him, sharing of your interest with him, well, it makes things clear for us. And that's why we said he is a kind of mind opener, eye opener to new things, how to look at things, how to take in things. Now these are all very rare things. So he belongs to that kind of, vanishing tribe, this vanishing tribe of very rare birds, which is not only on the disappearance, but almost extinct. So he is going to be one of those very extinct animals, but he is a kind of dinosaurus. You can't just ignore him. You can't just forget about him. Whoever comes in contact with him, well, they carry not merely a good memory of him, but a very kind of permanent, everlasting impression. And that will keep on coming again and again and again to him. Now this is something very rare in life. And Albert is a living example of that. I know when we used to live in Crawford with him, well, I remember one day, a police superintendent of police, he happened to be in the training, and he came to us, to that house, and then I was surprised. I asked him, who's he? And then they had a long chat, and he said he was a student long ago in St. Joseph's College. Not perhaps a student, but when he was a student. So later on he became IG of police. Now he was a student in St. Joseph's long time ago, not a student of literature, but in some other branch, some other discipline. But still the kind of, the influence, he's a kind of octopus. All his tentacles were kind of, spread out, but not to strand